ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது குடமிளகாவும் கருப்புளுந்த பருப்பும் போட்டு செஞ்ச சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா டிஃபன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 2-3 நாள் தொக்காட்டம் வச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணலாம். ஈஸியாக செஞ்சுக்க கூட இந்த சட்னி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெள்ளை சோளம் வெஜிடபிள் தோசைக்கு நான் இது செஞ்சுருக்கேன். உடனே பார்க்கணுங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த குடமிளகா வச்சு ஒரு சட்னி செய்யலாம். ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணோம் அப்படின்னா 2-3 நாள் கூட வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக இட்லி, தோசைக்கு, ஆப்பம், அது மாதிரி வெரைட்டிஸ்க்கு, ப்ரெட்டுக்கு அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி ரோலாக நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த குடமிளகா சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன். நம்ம இந்த குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான். நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து போட்டோம் அப்படின்னா இதோடைய ருசி இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது வறுபடட்டும். இப்போ இது வறுபடுறது நமக்கு தெரியணும். சில சமயம் புதுசாக செய்கிறவங்களுக்கு இதனுடைய நிறம் நமக்கு தெரியாது. அதனால் ஒரு நிமிஷம் இது வெந்தப்புறம் நம்ம இட்லிக்கு போடுறோம் இல்லையா, உருண்டை உளுந்த பருப்பு, அதை 4 போட்டுக்கலாம். இதில் ஒரு நிமிஷம் இது வறுபடட்டும். அந்த மேல் தோலி ரோஸ்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கப்புறம் தானே பருப்பு உள்ள உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். அதனால் அந்த ஒரு நிமிஷம் நம்ம விட்டு வெறும் உளுந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு நிமிஷம் ஆச்சு. இதில் நான் வெறும் உளுந்து கொஞ்சம் சேர்க்குறேன், நமக்கு நிறம் தெரியறதுக்கு, அந்த வறுபடுறது தெரியணும் இல்லையா, அதுக்கு. இப்போ பாருங்கள், உளுந்து நம்ம வெள்ளை உளுந்து போட்டோம் இல்லைங்களா, அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அது உள்ள இந்த கருப்பு உளுந்தும் வறுபட்டிருக்கோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய், இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம், பூண்டு, குடமிளகாய் எல்லாமே வதங்கணும். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு இது குவிக்காக வதங்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு போடுறோமோ அதை இப்போ நம்ம சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா உங்களுக்கு குவிக்காக வதங்கிக்கிறோம். இப்போ கலந்து விட்டு, அனல் சிம்மில் தான் இருக்குது. இப்போ இது வதங்கட்டும். இப்போ இது 2 தரம் கலந்து விட்டுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆச்சு, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வெங்காயத்துலேருந்து எல்லாம் வெளியில் அப்படியே, சின்ன வெங்காயத்துலேருந்து அப்படியே பிதுங்கிட்டு வெளியில் வருது. அப்போ முக்கால்வாசி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ குடமிளகாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் புளி, அதாவது நம்ம காரம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ போடுறோம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. இந்த காரம் இது நல்லா காரமாக இருக்குங்கிறதால 3 மிளகாய் போடுறேன் நான். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், இந்த தேங்காய் நம்ம பிடிச்ச அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இனி மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது சூடு ஆறட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூடு ஆறிடுச்சு. உப்பு நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கிறதால இது தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது முக்கால்வாசி ரன் ஆகிருக்கு, மெதிஞ்சிருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பும் காரமும் சரியாக இருக்குது. உப்பு பத்தலை, நான் அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சுருக்குன்னு இருக்கணும். சுருக்குன்னு இருந்ததுன்னா தான் இது வதங்கி நம்ம கெட்டி ஆகும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் வாண்லி வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் கூட. அதுவும் கருப்புளுந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இதுக்கு கடுகு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கும் கருப்புளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வாசனை கடுகு வெடிக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கலர் கொஞ்சம் மாறட்டும். உளுத்தம் பருப்பு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக மரமரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம எண்ணெய் வந்து நான் 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இது வந்து எனக்கு இன்றைக்கே செலவாயிடுங்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் 2-3 நாள் வச்சுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டிப்படட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் இப்படியே இந்த ஃப்ளோ ஆகிற மாதிரி நான் இறக்குறேன். உங்களுக்கு 2 நாள் 3 நாள் வச்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படியே ஐடியா இருந்தது அப்படின்னா எண்ணெய் வந்து இன்னும் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு விட்டு நல்லா கெட்டியாக தொக்காட்டம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் இறக்கிடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நாம் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் கூட 2-3 நாள் வச்சுக்கிறதா இருந்தால் அது மாதிரி தான் செய்வேன். இன்றைக்கி வந்து உடனே செலவு பண்ணுறதால இதை நான் இப்போவே இறக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான சட்னியாக இருக்கும், ஹெல்த்தியான சட்னியாக இருக்கும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்து நம்ம கொடுக்கணும், நாமளும் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம உடம்பு ஹெல்த் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.